கடுக்கா இந்த திரைப்படம் வந்து லவ் காதல் அப்படிங்கிறது எவர் கிரீனான ஒரு சமாச்சாரம். ஸோ அதில் வந்து பசங்க எப்படி இருப்பாங்க, அதை காமெடி எடுத்துகிட்டு அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கிற பசங்களும் இருக்காங்க, அது சீரியஸாக எடுத்துக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டைப்பு அப்படின்னு சொல்லி புரியாத அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து விளையாட்டுத்தனமாக இல்லை சீரியஸாக அப்படிங்கிற மாதிரி புரியாத அளவுக்கு இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு கேரக்டரைசேஷன் அது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஃபீலிங் வந்தது. என்ன இந்த காலத்து பொண்ணுங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கொண்டு வந்து கடைசியில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இதில் எதுவுமே விளையாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து பொண்ணுங்க அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அதில் அவங்க படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் அப்படி அவஸ்தைப்படுறாங்க. அதே மாதிரி பசங்க இந்த லவ் அப்படிங்கிறதுக்காக வேலை வெட்டி இல்லாமல் அவங்க லைஃபுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு எப்படி சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து அதாவது ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர்ற மாதிரி ஒரு மெசேஜாக வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் வந்து நான் அதை எதிர்பார்க்குறேன், கடைசி ஆகும்போது அதை வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் கௌரிஸ் அவர் தான் மெயின் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது நடிக்கிறது தைரியம் இல்லை, படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி வந்து ஆதர்ஷன்னு சொல்லி இன்னொரு செகண்ட் கேரக்டர் செஞ்சுருக்காங்க. அப்புறம் சினேகான அந்த பொண்ணு. ஸோ எல்லாமே பார்த்தா விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் வரும்போது பார்த்தோம்னா அதில் ஒவ்வொன்றையும் வந்து ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அது டச்சிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக விஜய் கௌரிஸ் அவருக்கு முதல்ல பாராட்டுக்கள், அந்த டைரக்டர் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். தனஜெயன் இந்த மாதிரி சின்ன படங்களை எல்லாம் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படங்களுக்கு வந்து அவர் தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் தோல் கொடுக்குற அளவுக்கு அவர் ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கடுக்கா நமக்கு கொடுக்கல, படம் மக்களுக்கு கொடுக்கல, ஆனால் கடுக்கால ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து புரியும் போது சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா படம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன நாட்டை எடுத்துகிட்டு நல்லா சிம்பிளாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ரங்கமாக பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கிற மாதிரி நல்ல ஜாலியாகவும் இருக்குது. ரொம்ப கடைசியில் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா எல்லோரும் நல்லா அடிச்சிருக்காங்க. நல்லா டிஓபி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், அவங்க நல்லாயிருக்கும். படம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி. வாழ்த்துக்கள். நான் ஃபஸ்ட்டு கடுக்கானா நான் என்ன நினச்சிட்டேன், அது ஏதோ ஒரு காயை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் பெல்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த கடுக்கான்றது ஏமாத்துற இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன படம் இவ்வளோ தூரம் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சு கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் கண்டென்ட் மேட்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்டு எல்லோரும் புதுமுகங்கள் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்கள் கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன படம் ஒரு பெரிய படம் ஆகணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அந்த சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தியாக இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். கடுக்கா தனஞ்சயன் சார் வாங்கி ரிலீஸ் பண்ணும்போதே தெரியும் இதில் ஏதோ சம்திங் இருக்குது. சாதாரணமாக அவர் வாங்க மாட்டார், ஒரு கரெக்டான ஒரு பர்சன். என்ன ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பார்ப்பார். அவர் வாங்கின மாதிரி படமாக அவ்வளோ நல்லா ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு மெசேஜ் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. படத்தில் நடிச்ச ஹீரோயின் குறிப்பாக அந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க சொல்ல அந்த மெசேஜை வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக கடுக்கா வந்து ஒரு அட்டகத்தி மாதிரி எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகும். டைரக்டர் முதல்ல பாராட்டணும். ஏன்னா அந்த கோயம்புத்தூர் வட்டார மொழி அவ்வளோ அழகாக ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட அவர் அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள்.
வணக்கம். கடுக்கா ரொம்ப நல்லா இருந்தது. ரீசெண்ட் டைமில் பார்த்தப்போ அது ஒரு வில்லேஜில் ஒரு சினிமாட்டிக்கான டயலாக்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் வந்து எல்லாருமே புதுமுகங்களாக இருந்தாங்க. யாருமே ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் மேபி எல்லாருமே கோயம்புத்தூருங்கிறதுனால அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தியேட்டரில் பார்த்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ராஜபுத்திரன் இருக்கு, மகாத்மன் பேசுகிறேன். படம் பார்த்தேன், ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஏன்னா விஜய் கோவில்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாரு. இன்னொரு கேரக்டர் கூட இருந்தார்ல, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு கேரக்டர் என்னன்னா ஒரு யதார்த்தமான விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு சமூக விஷயத்தையும் உள்ள கனெக்ட் பண்ணி ஒரு பொண்ணை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவள் படிப்புக்குன்னு இருக்குது. ஆனால் அதனால் அவர் செய்கிற சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் நேரடியாக கண்ணில் பார்ப்போம்ல, அப்படி ஒரு படம். நீங்கள் இதை பார்க்கும்போது அப்படி தான் பார்க்கணும். அவர் பார்க்கும்போது யதார்த்தமாக இவ்வளோ யதார்த்தமாக பார்க்குறது. அது கேமராமேனுமே அதே மாதிரி தான், ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காரு. எங்கேயுமே சினிமாட்டிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை எங்கேயுமே கிரியேட் பண்ணல. டேரக்டரும் அதே தான். டேரக்டர் வந்து இந்த படத்தை ரொம்ப லைவ் நீங்கள் பார்க்கும்போது நம்ம நேரடியாக என்ன பார்ப்போமோ அது இருக்கும். விஜய் கணேஷ்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கௌரிஷுக்கும் அதே சமயத்தில் தனஞ்சயன் சாருக்கும். ஏன்னா பெருமக்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து அறிமுகமாகாத முகங்களை வைத்து பண்ணுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த சார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதும் சிவகுமார் சார்லாம் பார்த்ததும் மிக்க மகிழ்ச்சி. இதே ரிவ்யூ ஷோவில் நான் வந்து திரௌபதி பார்த்தேன் 2020. அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் நான் தான் பண்ணேன். அப்புறம் கல்வன் பார்த்தேன், ஜிவி பிரகாஷ் சார். அதோட ரிசப்ஷன் நல்லா இருந்தது. திரௌபதி இப்போ திரௌபதி 2 வேறு வருது, அதோட ரிசப்ஷன் நல்லா இருக்குது. இப்போ அடுத்து கடுக்காய். அந்த வட்டார வழக்கு டேரக்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்காது. ஆக்சுவலாக டேரக்டருக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கணும். அந்த கோயம்புத்தூர் ஊருக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலு. படம் ஃபுல்லாக அந்த வட்டார சில விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சாதான் அந்த பாஷை உங்களுக்கு புரியும். அதே போல் தேவா சார் சொல்லவே வேண்டாம். அல்டிமேட் சாங்குக்காக இவங்க பட்ட உழைப்பு, இவங்க ட்ரை அந்த டீம் பண்ணதுக்கு நானே ரொம்ப பார்த்து நேசிருக்கேன். சீரியஸாக தனஞ்சயன் சார் இந்த மாதிரி நிறைய அப்கமிங் பீப்புள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது கடுக்காய் கிடைச்சது கடுக்காயோட பழக்கம். அதே போல் டேரக்டர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரெஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் யூடியூப் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுனால, செலிபிரிட்டிஸ் எல்லாம் யூடியூப்குள்ளே வந்ததுனால நிறைய பேர்த்துக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யூடியூப் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு செலிபிரிட்டி யூஸ் பண்ணுறதுக்குன்ற வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. நீங்கள் தான் அவங்கள வளர்த்து விடுறீங்க, அப்புறம் நீங்களே தான் அவங்கள பற்றி கண்டென்ட்டும் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களால நிறைய புது முகங்கள் வருவாங்க. சார்லாம் நிறைய படங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பண்ணியிருக்காரு. அதே போல் சிவகுமார் சாரும் நிறைய பிகினிங்கில் வந்து அவர் நிறையா படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் 4 படங்கள் சேர்ந்துலாம் ரிலீஸ் பண்ணி ஒரு புதிய விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க அவங்களாம். ஸோ அவங்களே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆடியன்ஸ் நீங்களே நினச்சி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். ஏன்னா இப்போ வரிசையாக வந்த படங்கள் ஃபுல்லாகவே வந்து அடி வெட்டு குத்து ரத்தம் கலரி டமால் டுமில் அப்படி இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக கோயம்புத்தூருக்குள்ளே போயிட்டு திருப்பூருக்குள்ளே போயிட்டு ஈரோடுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த படத்தில். ஸோ நார்மல் லவ் ஸ்டோரி பட் எக்ஸ்ட்ராடனரி ஸ்க்ரீன் பிளே. ஸோ டோன்ட் மிஸ் இட் ஆன் தியேட்டர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். விஜய் கௌரிஷ்க்கு வாழ்த்துக்கள், டைரக்டர் முருகராஜ்க்கு வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லும்போது, சரி ஒரு நல்ல படத்தை தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு நல்லா சொல்லுது. ஆல்ரெடி ப்ரெஸ்லேயே பார்த்தோம்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ப்ரெஸ் பார்த்தப்போ இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம், ரொம்ப அழகாக இந்த டீம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ படம் பார்க்குறவங்களும் படம் முடிஞ்சோடனே கிளாப் அடித்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக அவர் பண்ண ப்ரொமோஷன், மாபெரும் உழைப்பு, நிறைய செலவு இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக. இவ்வளோ பெரிய ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணும்போது நானே வந்து ரொம்ப இவ்வளோ செலவு பண்ணுமான்னு யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் விஜய் இதை பற்றி கவலைப்படலை. நான் ஜெயிப்பேன் சார், இந்த படம் மூலமாக நான் ஜெயிப்பேன், இதை பற்றி செலவை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன ஒரு அட்லீஸ்ட் ஏதோ கடுக்கான ஒரு படம் வருது இல்லை அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பையோ இல்லை ஒரு அவேர்னஸையோ உருவாக்கியிருக்காருன்னா அது விஜய் கௌரிஷனுடைய உழைப்பு தான். இன்றைக்கி இந்த படம் வந்து படம் பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரையரங்கில் பாருங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம்
நிறைய நல்ல ஸ்க்ரீன்ல எல்லாம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் என்டர்டெய்னர், வெரி நியூ தீம், இதுவரையும் வராத ஒரு தீம் இது. எதுவுமே சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர் ஆகும். நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், பல விஷயங்கள் இப்படிலாம் இருக்குன்னு. பெண்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக கடுக்க உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். நன்றி. திரையரங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாமே சின்ன படங்கள் இப்போ ரீசனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் சார் காரணம். இல்லை, நாளை நமது இதெல்லாம் வந்து என்னென்னா, நிறைய பேர் எப்பவுமே சொல்லுவாங்க வந்து சின்ன படங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே, இந்த சின்ன படங்களை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்றது, ஏதாவது ஒரு பண்ணணுமே சொல்லும்போது சரி நம்மளே பண்ணுவோம் இது அப்படின்னு எடுத்துட்டு தான் நான் வந்து இப்போ நாளை நமது படத்தை கொண்டு வந்தேன். லாஸ்ட் மந்த் இந்த மாதம் இந்த படம் வருது. இன்னும் நிறைய இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு நம்ம பின்னாடி இருக்கணும். அந்த படங்கள் ஜெயிக்கும் போது, அந்த படங்கள் ஒரு வகையில் மக்களை போய் ரீச் ஆகும்போது, தியேட்டரில் அது பிறகு ஓடிடிலாம் ரீச் ஆகும்போது நம்மளுக்கும் பெருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம பேனரும் அதில் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் சின்னதாக, அவங்க வந்து ரொம்ப பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க, அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நம்மளால முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து அந்த படத்தை கொண்டு போய் மக்களுக்கு இது சேர்க்கிறது, அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் இந்த படத்துக்கு FTFS எடுக்கலாமா வேணாம்? ஏன்னா FTFSல எடுக்கக்கூடாது எந்த மீடியாவும். நான் அதை முதல்ல சொல்லிட்டேன், நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக போய் FTFS எடுங்க. நாங்களே சொல்கிறோம், நீங்கள் வந்து திரையரங்கில் போய் மக்கள் மத்தியில் எடுங்க. ஒரு படத்துக்கு எதிராக எந்த இதுவும் நெகட்டிவிட்டி பரப்பக்கூடாது சொல்கிறமே தவிர, கண்டிப்பாக FTFS வேணும். இந்த படத்துக்கு வந்து எல்லாரும் திரையரங்கில் போய் எடுக்கணும். இன்ஃபேக்ட் எந்த திரையரங்கும் நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் திரையரங்கு போய் பார்க்கணும், மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், எடுங்க, மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நல்ல விஷயங்களை சீக்கிரமாக போய் ரீச் பண்ணுங்க மக்கள்கிட்ட. ஒரு ஆவரேஜான ஒரு டாக் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் பொறுமையான அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. படம் நல்லா இல்லைன்னா அவங்க குறை சொன்னாங்கன்னா நம்ம அவங்கள போய் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அஜெண்டாவோட படம் பார்க்க வரல, அவங்க நம்பிக்கையோட படம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு படத்தை வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம வந்து நோ சொல்ல முடியாது. ஆனால் ஏதாவது டார்கெட் பண்ணி வந்து சொன்னால் தான் நம்ம அதுக்கு எதிராக சொல்லணும். அதாவது ஒரு பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி சொன்னால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இது சங்கடமாக இருக்குது, இது இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. அவங்க ஆடியன்ஸே கிடையாது, அவங்க பிளான் பண்ணி வந்தவங்க. காமன் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக நியாயமாக நடந்துப்பாங்க நம்பிக்கை எனக்கு. இப்போ வந்து 75 தியேட்டர் மேலே நமக்கு வந்திருக்கு. இப்போ 8 படம் வருது, நாளைக்கு 7 படம். அப்படி இல்லை, நம்ம வந்து இந்த படத்துக்காக இவர் பண்ண உழைப்பு. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, எல்லா இடத்துல இந்த படம் வருதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதாவது இவர் போய் ஊரா போயிட்டு பண்ண உழைப்பு தான். நான் அப்பயே சொன்னேன் ஒரு மாதம் முன்னாடி, தம்பி இதை போய் ரீச் பண்ணணும்னா இந்த படம் ரொம்ப சின்ன படம், ஒரு ஃபேஸ் கூட நோன் இல்லை, இது ஒரே ஒரு இதுதான், ஊரா போயிட்டு ஒரு சின்ன அவேர்னஸை கிரியேட் பண்ண முடியுமா உன்னால சொன்னேன். அதை விஜய் கணேஷ் ரொம்ப அழகாக பண்ணாரு. அது பிறகு இந்த சாங் நல்ல ஓகே, அந்த சாங் ரொம்ப பெரிய ரீச் வந்திருக்கு. ஐயோ சாங் வந்து ரீச் ஆன உடனே எல்லா மக்களும் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு சின்ன ஒரு அதாவது ரீச் ஒன்று வந்திருக்கு. இப்போ நாளைக்கு இதை வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கில் பார்த்து அது பிறகு அவங்க கொஞ்சம் பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் திரையரங்கு வந்து பார்த்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்களை மக்கள் வந்து ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா இனிமே மேலும் நிறைய இந்த படங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் ஒரு குழுவா. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சார் பாக்கியராஜ் சார் வந்து என் படத்தை பார்த்தது. ஏன்னா அவரோட இன்ஸ்பயரில் தான் நான் அந்த சினிமா படம் எடுக்கவே வந்தேன். அவருடைய படங்கள் தான் எனக்கு பெரிய பாடமாக அதை பார்த்தே கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி அவர் வந்து இந்த என் படத்தை பார்த்துட்டு பாராட்டிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. படம் பாருங்க நாளைக்கு காலையில். எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பாப்பா மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்மளுடைய முடிவு. நானும் அதான் நினச்சிட்டு இருக்கிறேன். நாளைக்கு காலையில் பார்ப்போங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நான் வந்து இந்த படத்தில் வந்து கதாநாயகியோட அம்மாவாக பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. படம் ஒரு நோன் ஃபேஸ் இல்லாமல் ஒரு கிராமத்தை அந்த வனத்தை சொல்லல எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்பர் 1. 2வது, இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு. என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்துட்டு ஒரு பெண் பிள்ளையை, நான் ஒரு பெண் பிள்ளையை பற்றி ஒரு ஃபாதராக சொல்கிறேன். ஒரே ஒரு வசனம் சொல்ல ஆசைப்படுறவங்க பர்மிஷனோட சொல்லிக்கலாம்ல. படத்தில் வந்தது தான் கிளைமேக்ஸுக்கு. அதுக்காக தான் இந்த படமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு சர்க்கஸில் சிங்கம் இருக்கிறது அப்படின்றது பழகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வசனம் எழுதியிருக்காரு தலைவர். அது வந்து படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான இம்பாக்ட் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை பற்ற ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களால் உணர முடியும். ஏன்னா வந்துட்டு கதை நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் நம்மளை வந்து கோயம்புத்தூருக்குள்ளேயும் ஈரோடுக்குள்ளேயும் திருப்பூருக்குள்ளேயும் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பேசும்போது சார் இல்லை. ஸோ அதனால இப்போ சார் வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. எத்தனையோ வீடியோஸ் கோமாளித்தனம் ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பண்றவங்களுக்குலாம் நீங்க வந்து எவ்வளவோ ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு நான் ரொம்ப வந்து ஆச்சரியமா பார்த்தது கௌரிஷோட உழைப்பு தான். பிகாஸ் ஏன்னா அத்தனை ப்ரெஸ் மீட்டு அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸையும் போய் நேரில் போய் பார்த்து இந்த படத்துக்காக அந்த பாட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக படாத பாடுபட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு மிக எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா கடுக்கா படம் இவங்க அடுத்த படம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்று தருன்றதை நான் நம்புறேன். அவங்க மூலியமா தயவு செய்து மிஸ் பண்ணாம இந்த மாதிரி நல்ல உழைப்பாளிகளை முன்னேற்றத்துக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ தயவு செய்து. சார் அது மாதிரி கோமாளிகளுக்கு தானே வந்து இயக்குனர்கள்லாம் வாய்ப்பு தராங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நான் இதை வந்து ஓப்பனா உடைக்கணும்னா சொல்றேன் இது என்ன ஓப்பனா உடைக்கணும்னா லைக் நாளை இயக்குனர்னு ஒன்று வந்தது. ஓகே, நாளை இயக்குனர்னு சேனல்ல வந்ததுக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்தாரு, லோகேஷ் கனகராஜ் சார் வந்தாரு, பல புதுமுக டைரக்டர்ஸ் யார்ட்டையுமே வந்து அசிஸ்டண்டா வேலை பார்க்காம வந்தாங்க. ஈவன் அருண்ராஜா சார் கூட என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், அவரும் வந்தாரு. ஆனா இப்போ அதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லாத காரணம் 20 வருஷமா 30 வருஷமா கோ டைரக்டரா வேலை பார்த்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, நாளைய இயக்குனர்ல வந்து டக்குன்னு வந்துட்டு படம் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உருவாச்சு. இப்போ அதுவே கொஞ்சம் அப்கிரேட் ஆகி சோசியல் மீடியால மக்கள் ரீச் யாருக்கோன்னு போறாங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இயக்குனர்கள் கதையை நம்புவதில்லை, கவர்ச்சியை தான் கோமாளிகளை தான் நம்புகிறார்கள். அது யாரோட பிரச்சனை? இயக்குனரோட பிரச்சனை. அப்படி இயக்குனர் வந்து நான் வந்து புதுமுகத்தை வச்சுதான் இவரை மாதிரி எடுக்கணும்னு முயற்சி பண்ணா தயாரிப்பாளர் எத்தனை பேர் முன் வராங்க? வரமாட்டாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு இவங்கள வைக்கணும். அவங்களுக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. ஒருத்தர் இப்போ சமீபமா இன்ஸ்டாகிராம் எல்லாம் முடக்கப்பட்டுச்சு. அவர் பண்ண அட்டூழியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பப்ளிக்ல பிரஸ்ல இவ்வளவு பேர் கேமரா வச்சு நமக்காக வெயிட் பண்றாங்களே, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாம அவங்க பேசின விதங்கள் தெரியுது. நாங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷமா இந்த கேமரா முன்னாடி வந்து நிக்க மாட்டோமான்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிக்கிறோம். ஆனா அவங்க ஈஸியா கோமாளித்தனமா பண்ணிட்டு ஈஸியா வந்து இந்த மைக்கோட வேல்யூ தெரியாம பேசுறாங்க. நீங்க வியூஸுக்காகவும் ஒரு ட்ராலுக்காகவும் அதை கட் பண்ணி போட்டு திருப்பி காமிச்சு அது அனாவசியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, அதுக்காக அவங்க உழைக்கலையா? கண்டிப்பா உழைச்சிருக்காங்க. கதைக்கு தேவைப்பட்டா பயன்படுத்துங்க. பட் நான் திருப்பி சொல்றேன், அந்த மாதிரி கோமாளிகளாக தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர படத்துல கதாபாத்திரங்களா யூஸ் பண்ண முடியாது. எந்த இயக்குனராலும் கதாபாத்திரம் கொடுத்து வேலை வாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கோமாளியை நான் இன்ஃபுளுசர் சார் எடுக்கிறாருன்னா அந்த இன்ஃபுளுசருக்கு என்ன மக்கள் ரிசப்ஷன் கொடுக்குறாங்களோ அதைத்தான் அவர் கதையா எடுக்க முடியுமே தவிர அவரை போயிட்டு ஒரு வில்லனாவோ அவரை போயிட்டு ஒரு காமெடியனா கொண்டு போய் படத்துல கொண்டு போய் திரிக்க முடியாது. இது ஒத்துக்கிறீங்களா நீங்க? அந்த வகையில தான் நான் சொல்றேன். அவர்கள் அந்த உலகத்தை ஆளட்டும், அது சோசியல் மீடியா உலகம் ஆளட்டும். நீங்க சோசியல் மீடியா சிரிச்சாலும் ஏன் சிரிச்சான்னு கேள்வி கேட்பான், அழுதாலும் ஏன் அழுதான்னு கேள்வி கேட்பான், பேசினாலும் ஏன் கேள்வி கேட்பான், பேசினாலும் கேள்வி கேட்பான். இதை நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்ப திரௌபதி 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதே திரௌபதி இதே 4-5 தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஷோ நாங்க டெக்னீஷியனா வந்து பார்த்தோம். அந்த படம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு கிரௌட் ஃபண்ட் பண்ணி தான் அந்த படம் வந்தாரு. ஓகேவா? அப்ப எல்லாருமே மீடியாக்களும் வந்துட்டு இப்படியா அப்படியா ஆண்ட பரம்பரை இது நசுக்கின பரம்பரை. அவங்க அனுபவத்தை படம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. பார்க்கறதும் பார்க்காததும் மக்களுடைய விருப்பம். அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த கடுக்கா படத்தை பொறுத்தளவுல ஒரு முகம் கூட உங்களுக்கு அறிமுகமான முகம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்? நான் ஓப்பனா சொல்றேன், எல்லா இடத்துலயுமே சிவகார்த்திகேயன் சாரையும் விஜய் சேதுபதி வச்சுதான் நான் படம் பண்ணுவேன்னா யார் அவங்களை உருவாக்குறது? அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அதுக்கான கட்டத்தை உருவாக்குறதுனா நம்பிக்கையோட யாரோ வந்துட்டு படம் பண்ண வருவாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை இந்த மீடியாக்கள் மூலமா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஆதங்கம் கூட சொல்லிக்கலாம். கேட்டதானுங்களே? நன்றி. தயவு செய்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். டோன்ட் மிஸ் இட் ஆன் தியேட்டர் டுமாரோ. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நிறைய ட்ரெய்லர், கடுக்கா படத்தோட ட்ரெய்லர், டீசர், பாட்டு, தேவசரோட ஆசீர்வாதத்தில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ரெஷ் ஷோவில் நல்ல உங்களோட ரிவ்யூ எல்லாம் கொடுத்து படத்தை ஹிட் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறியும் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி. இப்போ எங்கள் முதல் குழந்தைய மக்கள் முன்னாடி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இனிமேல் அது எங்கள் குழந்தை இல்லை, இனிமேல் கடுக்கா வந்து உங்கள் படம். இனிமேல் அது எங்கள் படம் இல்லை, கடுக்கா தமிழ்நாட்டு மக்களோட படம். அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முருகராஜ் சொன்னேன், இந்த படத்துக்காக பல வருடங்கள் கனவு, அவரோட 20 வருஷ கனவு. இந்த மாதிரி முதல் பட இயக்குனரா உங்க மாதிரி வந்து நிற்கிறாரு. சப்போர்ட் பண்ணுங்க. இனி நீங்க மக்கள் தான் சொல்லணும். இனி நாங்க பேசுறதுக்கான வேலை எல்லாமே முடிஞ்சது. இனி மக்கள் தான் சொல்லி இந்த படத்தை வெளியே கொண்டு வரணும். மியூசிக் டைரக்டர் கெவின் டிகாஸ்டர் பேசுறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். இதுல 2 சாங் இருக்கு. அதுல ஒரு சாங் வந்து தேவா சார் பாடியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தேவா சார் பாடுறது, அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்களோட ஃப்ரெண்டு கிரீஷ் ஒரு பாடியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்காரு.
அப்படி சொல்லுங்க. கிரீஷ் பாடிருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கேட்டாங்க எல்லாரும், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து நம்ம டேரக்டர் சார் முருகராசு, இப்போ இந்த வெளியீடுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். தம்பி வந்து விஜய் கௌரிஷ் தம்பி வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், படம் நடிச்சுட்டு பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இவங்களோட உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த தம்பி வந்து பெரிய ஒரு ஹீரோவா, அதாவது அடுத்த விஜய்வா கண்டிப்பாக வருவார். சரியா?